சாமி வயசானவரத்தில் இருந்தார். இப்போ புத்தர் எங்கே இருக்கிறார், புத்தர் எங்கே இருக்கிறார் அப்படின்னு ஒரு கதையை சொல்கிறேன். இது வந்து ஒரு பெரியவர் வந்து ஊராக போய் புத்த விகாரத்தெல்லாம் போய் கும்பிட்டுட்டு வராரு. முதல்ல அப்படி நேபாளத்துக்கு போகிறாரு. அங்கே ரொம்ப பனி குளிரமாக இருக்கும்ல. இவர் போன நேரம் ரொம்ப குளிர் அதிகமாக இருந்தது. அந்த இவரை போனோன்னா அவங்க உள்ள புத்த சன்னியாசிகள்லாம் இவரை வரவேற்று இவருக்கு சாப்பாடு போட்டு இவரை படுக்க வைக்கிறாங்க. இவருக்கு ராத்திரி ஆனால் ரொம்ப குளிர் தாங்கலை. ஏன்னா இமயமலை பக்கத்து மேலே குளிர் தாங்காமல் என்ன பண்ணுறாரு, சுத்தம் பார்க்குறாரு, ஒன்றுமே கிடைக்கல. அவனு என்ன பண்ணார், அந்த அங்குள்ள புத்த சிலை மரச்சிலையெல்லாம் பண்ணியிருக்காங்கல்ல, அந்த மரச்சிலையை எடுத்து அதை கொளுத்தி விட்டு அந்த அந்த வெளிச்சத்தில் அந்த நெருப்பில் குளிர் காய்கிறாரு. மறுநாள் காலையில் இந்த புத்த சன்னியாசிகளாக வந்தவங்க இவரை கோவப்படுறாங்க. என்னையா அவனுக்கு இடம் கொடுத்து சாப்பாடை போட்டு படுக்க வச்சா இப்படி புத்த சிலையெல்லாம் நெருப்பு வச்சு கொளுத்திட்டா அப்படிங்கிறன்னு. ஐயா, நான் புத்தரை மேலே பக்தி உள்ளவன் தான், ஆனால் என்னால் குளிர் தாங்க முடியல, அதனால் நம்ம செஞ்சிடன்னு. ஆமாய்யா, நீ புத்தரை எடுத்துக்கிட்டு புத்தரை கும்பிடலையா, நீ அதை வெளியே போன்னு சொல்ல வெளியே விட்டுறாங்க. உடனே அவர் அங்கே போய் ஒரு சின்ன ஒரு குத்துக்கள் இருக்கும், அந்த மயில்கள் வச்சுருப்பாங்கல்ல ரோட்டில், அந்த மயில்களுக்கு பூவை போட்டு அதுக்கு அபிஷேகம் பண்ணி அது மேலே வந்து புத்தம் சரணம் கச்சாமி சங்கம் கரணம் கச்சாமின்னு கும்பிட்டுக்கிட்டு இருக்காரு. உடனே அந்த புத்தகத்தில் என்னையா நேற்று புத்தர் சிலையை எரிச்சா நீ கொஞ்சமாக புத்தர் மாதிரி கும்பிட்றா அப்படிங்கிறப்பா, புத்தர் வந்து நான் ஒளி ஒளியத்தில் இருக்கேன்னு சொன்னார், நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறாரு. நீங்கள் நேற்று என் உள்ளத்தில் இருக்க புத்தரை கஷ்டப்படுத்தி அந்த நம்ம அது சிலை, அந்த ஒரு மரச்சிலை அதை எரிச்சிட்டேங்கிறதாவது நான் என்னோட துயர போக்கத்தான் அதை எரிச்சேன் வழியாக நான் புத்தரை எரிக்கிறேன். அவரே என் மனசுலேயே ஒளிரூபமாக இருக்கிறாரா, அது எப்படி இருக்க முடியும். ஆனால் நீங்கள் அந்த என்னோட வீட்டு என்ன அந்த இடத்தோடு விரட்டி விட்டு என்னை கஷ்டப்படுத்திட்டீங்க. அதனால் நான் இப்போ இந்த கல்லில் புத்தரை நான் பார்க்குறேன், அவரை அதில் இருக்கிறத நினச்சி நான் வழிபடுறேன்னு சொன்னேன்னா அவங்களுக்கும் நம்ம செஞ்ச தப்பு. நம்ம புத்தர் ஒளிரூபத்தில் எங்கே இருக்கிறாரு, எப்படி வழிபடலாம். அவர் வானமாக இருக்கிறாரு, பூமியாக இருக்கிறாரு, மரமாக இருக்கிறாரு, பூவாக இருக்கிறாரு, எல்லா ரூபத்துலேயும் அவருடைய ஒளி இருக்குது. அப்போ நம்ம செஞ்சு தப்பு. ஒரு மரத்தை எரிச்சாருன்னு அவர் கண்டித்து அவர் விரட்டி எடுத்து தப்புன்னு நடந்து அவர்கிட்ட மன்னிப்பு தர்றாரு.